ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 7th, அதாவது 2 monthsக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி ஆனால் கரெக்டாக காலையில் ஒரு 10 மணி அளவுக்கு இந்த இபிக்காரர் வந்து வருவார், வந்து கேட்டை தட்டுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இபி ரீடிங்ஸை வந்து நோட் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் ஹாஃப் டே கழிச்சு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டான்ஜெட்கோ சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது இல்லையா, அதில் நம்ம போயிட்டு பார்க்குறப்ப நமக்கு அது எவ்வளோ கட்டணும்னு சொல்லிட்டு வரும். நான் மேக்ஸிமம் வித்தின் 2-3 டேஸ்க்குள்ளே கட்டிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அப்போ தான் வந்து நான் தூங்கி எழுந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் டாய்லெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அவங்க கதவு வந்து தட்டுறது கேட்டுச்சு. நான் உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் பண்ணி நான் சிசிடிவியில் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இபிக்காரர் வந்திருக்காங்கன்னு சொல்லி தோணுச்சு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி சொன்னேன், நான் டாய்லெட்டில் இருக்கேன் சார், ஒரு 10 minutes வெயிட் பண்ணால் நான் வருவேன், இல்லைனா ரீடிங் வந்து நான் நேற்று நான் பார்த்தேன், அதை வந்து சொன்னால் போதுமா, நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஓகேப்பா அதை சொன்னால் போதும்னு சொன்னார். அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 213 யூனிட் தான் வந்திருக்குது. ஓகேவா, இப்போ நைட்டு வந்து ஒரு 6:30க்கு மேலே இன்னும் கூட அப்டேட் ஆகலை. மறுபடியும் நான் கால் பண்ணி கேட்டேன், சார் காலையில் நீங்கள் வந்து கேட்டிங்க இல்லையா, நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே, நீங்கள் அப்டேட் பண்ணலையா, இன்னும் அப்டேட் ஆகலைன்னு சொல்லி கேட்டப்ப மறுபடியும் சரி ஓகேப்பா மறுபடியும் நீங்கள் சர்வீஸ் நம்பர் சொல்லுங்கள், எவ்வளோ யூனிட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வந்து ஒரு 10 யூனிட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். ஸோ 213 யூனிட் தான் கன்சம்ஷன் ஆயிருக்கு. நான் 223 நான் சொல்லிட்டேன். ஓகேவா, அவரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த 223 சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரில் போட்டுட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கட்ட வேண்டிய தொகை 343 ரூபான்னு சொல்லிட்டு அந்த டான்ஜெட் கோல வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, அடப்பாவமே நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தாலே நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ 296 ரூபாய் கட்டினா போதும். ஆக்சுவலாக இது 343 ரூபாய் கட்டுற மாதிரி வந்துடுச்சு. நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலை. அதனால் எப்பயுமே இந்த கரண்ட்டை பொறுத்த வரையும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் சொல்லாதீங்க, கம்மியாகவும் சொல்லாதீங்க. கரெக்டாக அங்கே என்ன இருக்குதோ அதை கரெக்டாக சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து சார்ஜ் வைஸ் கரெக்டாக இருக்குது. அது ஒரு 5 யூனிட் வந்து கூட குறையானா கூட நமக்கு வந்து டாரிஃப் மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் நம்ம வந்து போட்டு பார்த்தா அந்த 296 ரூபாய் 213 யூனிட் நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 1.38 ருபீஸ் தான் வருது ஒரு யூனிட்டுக்கு. அதுவே இப்போ வந்து ஒரு 10 யூனிட் கூட்டினதுனால நமக்கு வந்து 1.58 கிட்ட வந்துடுது. நமக்கு அப்போ வந்து நஷ்டம் தான் ஆகும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 20 பைசா ஒரு யூனிட்டுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. இது ஒன்றும் பெரிய கன்சம்ஷன் கிடையாது. ஒரு 50 ரூபாய் நஷ்டமாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறதுக்கு கட்டிட்டு போயிடலாம். சரி நீங்கள் கட்டிடுங்க சார், இப்போ மாற்ற முடியாது, அடுத்த வாட்டி நீங்கள் வந்து போடுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும், அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய் கேஷ்பேக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களாச்சே. அந்த மாதிரி இருக்கப்ப இது கண்ணுக்கு தெரிஞ்ச 50 ருபீஸ் வந்து வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் செஞ்சது கரெக்டாக தப்பா? நான் வேணுட்டுமே தான் ஒரு 10 யூனிட் கூட சொன்னேன், கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து காசு வீணாக போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எதுவும் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக அந்த ரீடிங் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம கூட குறையெல்லாம் கட்ட மாட்டோம், கரெக்டாக கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால சொல்ல வரேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஓகே, இந்த 2 மாதமாக ஃபேனும் நிறைய யூஸ் பண்ணலை, ஏசி வந்து யூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ வந்து கன்சம்ஷன் ஆகிருக்கு? போன வருஷம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ போன வருஷம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 186 யூனிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 213 யூனிட் வந்து ஆயிருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 28 யூனிட் 30 யூனிட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். இந்த 30 யூனிட் கூட எதனால் எக்ஸ்ட்ரா இருக்கும்னா, இப்போ சிசிடிவி கேமரா வந்து 24/7 ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்வெர்ட்டரும் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகுது, அது நமக்கே தெரியாமல் யூஸ் பண்ணுறோம், அது அந்த இன்வெர்ட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நிறைய யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ லைவ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பாடம் நடத்துகிறோம். ஸோ லேப்டாப்லாம் ஆன்லேயே இருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ வந்து க்ரைட்டீரியா இருக்குது. அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஒரு 30 யூனிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்பேர் பண்ணேன். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து டாரிஃப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கரண்ட் ரேட் வந்து அதிகமாக்கிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இபி பில்லெல்லாம் அதிகமாக வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு, நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குதா, இல்லைனா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லுங்கள்.